நீங்களும் ஒரு பொம்பளை தானே, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அவளும் கல்யாணம் பண்ணிக்க போறா. இந்த மாதிரி உங்க பொண்ணை யாராவது அத்தை ராத்திரியில வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஏமா, என் பொண்ணு ஒன்றும் வாடகை வீட்டுல இல்ல, அவ சொந்த வீட்டுல இருக்கா. ஓஹோ, சொந்த வீடு இருக்குன்ற திமிர்ல தான் நைட்ல காலி பண்ண சொல்றீங்களா? நீங்க மத்தவங்க கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டீங்கல்ல. இங்க பாருங்க, அவங்க அம்மா அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்காங்க. மீனாட்சி அதுக்காக ஓடிட்டு இருக்கா. இந்த நேரத்துல வீட்டை காலி பண்ண சொன்னா எப்படிமா? உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா? எல்லா வீட்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் கூட தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்காக தான் வீட்டை விற்கிறேன். ஏங்கா, இத்தனை வருஷம் இந்த வீட்ல இருந்திருக்கோம், ஒரு நாளாச்சும் வாடகை லேட்டா கொடுத்துருக்கோமா? இல்ல இந்த வீட்ல எங்களால ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? கடைசியா நீங்க வாடகை ஏத்தி கேட்டப்ப கூட நாங்க கொடுத்தோம்ல. இது எதையுமே யோசிக்காம என் தங்கச்சி இந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க. இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்க முடியாது. எனக்கு இப்போ வீடு வேணும். இவ இப்பவே போனா எல்லாருக்கும் நல்லது. இல்லனா எல்லா பொருளையும் தூக்கி வெளியில போட்டுருவேன். வா மீனாட்சி. வா மீனாட்சி. ஹே, உள்ள வாடி. என்னம்மா, ஏன் தயங்குற? வா உள்ள வா. நம்ம மீனாட்சி, வீடு தானே மீனாட்சி, நம்ம வீடு வா தான், உள்ள வா. உள்ள வாடி. மீனாட்சி, அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டல்ல, அப்புறம் என்ன, உள்ள போ. மீனாட்சி, எப்பமா வந்த? வா உள்ள வா. ஏய், வா மீனாட்சி. வாமா. வா உள்ள வா. போ மீனாட்சி. ஏய் நில்லு. எதுக்கு நீங்க வந்த? அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்களா அத்தை? என்னத்தை கேட்கணும்? என்னத்தை பொறுமையா கேட்கணும்? எதுக்கு அவளை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இருந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் உடனே வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரத்துல அவளை நம்மளால கைவிட முடியாதுல்ல. நம்ம வீட்டு பொண்ணு அத்தை, உறவுக்காரங்களோட இருந்தா தானே ஆறுதலா இருக்கும். என்ன மருமவளே, உறவை பத்தி நீ எனக்கு சொல்லி தெரியா? இந்த வீட்டுல இருக்கிற உறவையெல்லாம் கட்டி காக்கிறது நான் தான். எனக்கு நீ புத்திமதி எல்லாம் சொல்லாத. அப்படிலாம் இல்ல அத்தை. நீ எப்படியும் சொல்ல வேணாம். சிலதுகள்லாம் வீட்டுக்குள்ள வந்தா அந்த வீடே வழங்காது, வீட்டையே விஷமாக்கிடுமா. புதுசா இங்க விஷமாகறதுக்கு என்ன இருக்கு? அதான் நாக்கிலே எல்லாத்தையும் வச்சிருக்கியா அப்பத்தா? எலே, வாய மூடிக்கிட்டு இரு சொல்லிட்டேன். ஆமா, இத பாரு, ஒண்ணு நான் இந்த வீட்ல இருக்கணும், இல்ல அவ இந்த வீட்ல இருக்கணும். சரிம்மா, அப்ப அப்பத்தாவே கொஞ்ச நாளைக்கு வெளியே போயிட்டு வர சொல்லு. டேய், இவன் வேற. டேய் சும்மா ஒரு வாயை வச்சுக்கிட்டு. அத்தை, ஏன் அத்தை இப்படி முடிவு எடுக்கிறீங்க? நாங்க எதுவுமே சொல்லலையே. அத்தை, நீங்க இல்லாம இந்த குடும்பமே இல்ல அத்தை. இல்ல மருமவளே, இதெல்லாம் வெறும் பேச்சுக்குன்னு ஆயிப்போச்சு. என் வார்த்தையை உங்க யாருக்குமே கேட்கணும்னு தோணலல்ல? பெரிய ஆளுங்கெல்லாம் இங்க வந்து தங்குவாங்க. இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நான் போறேன். அத்தை, அப்பதான் அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. ஆனா ஒண்ணு, நான் வெளியே போனா நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்காதீங்க.
இந்த வீட்டு மேல கடன் வாங்கி நான் இவனுக்கு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தேன். என் பெரிய பேரனுக்கு கூட நான் எதுவும் செய்யல. ஆனா இந்த மனோவுக்கு நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். இவன் இன்னைக்கு 4 காசு சம்பாதிச்ச உடனே கண்டவளெல்லாம் உள்ள வராளுங்கல்ல. இந்த வீட்டு மேல வாங்கின கடனால தான் இத்தனையே ஆரம்பிச்சது. அந்த கடனை நானே கட்டி தொலைக்கிறேன். இந்த வீட்டை வித்து கடன் அடைச்சிட்டு மீதி பணத்தை பேங்க்ல போட்டுட்டு என் காலத்தை நான் ஓட்டிக்கிறேன். அடடா, சூப்பர் பிளான். பாத்தியாம்மா, வீட்டை விட்டு போறவங்க எதுவுமே வேண்டாம்னு தான் சொல்லிட்டு போவாங்க. நம்ம அப்பத்தா ரிட்டையர்மெண்ட் பிளானோட போகுது. டேய், நான் போனதுக்கு அப்புறம் இந்த வீடு உங்களுக்கு எதுக்குடா? நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இது. அட மீனாட்சி, ஒரு நிமிஷம். ஏய் சொல்லு புள்ள. மங்கை, எங்கடி இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். அப்படியா? சரி, அப்ப நாங்க வரவா? ஐயோ, ஏய் வீட்டில் நான் மதுரையில் இல்லை, ஊரில் இருக்கேன். அக்கா பொண்ணுக்கு காது குத்து. குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்காக குடும்பத்தோட வந்திருக்கோம். அப்படியா? என்னடி சொல்லு, இந்த நேரத்தில் வேற ஃபோன் பண்ணியிருக்க? என்ன விஷயம்? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்லடி. நீ காது குத்து நல்லபடியா முடிச்சிட்டு வா, அப்புறமா பேசுவோம். எதுவும் இல்லைல்ல? இல்ல இல்ல, ஒன்றும் இல்லை. ம் சரி, பார்த்துக்கோ. அவளை விடக்கூடாது. வாடா, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவா.